இந்த தலைப்பே விசித்திரமான தலைப்பு. அதிலே இன்னும் ஒன்று என்னன்னா, இறையருளை பெறுவதற்கு பக்தியா தொண்டான்னு கேட்டால் கூட சொல்லலாம். ஆனால் இம்மையில்ன்றார். இம்மையே உன்னை, இம்மையும் மறுமையும் எனக்கு மறுபிறவியே தர வேண்டாம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னையா வேணும் எனக்கு? இறைவனை சிவபெருமானை நேரில் கண்டதற்கு பிறகு என்ன வேணும் நமக்கு? பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக. பக்தி பெருகி ஸ்தூல உடலாகிய நம்மளுடைய ஊன் உருகுகிறது. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. உயிர் எங்க இருக்கு? சூக்கும உடல். ஸ்தூல உடல் உருகுவதினால் சூக்கும உடலாகிய உயிர் உருகுகிறது. அருமை அருமை. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. சக்தி எங்க இருக்கு? குண்டலினி சக்தியாக நம்ம உடம்புக்குள்ள சூக்கும சக்தியாக இருக்கிறது. உன்னை பாடி பக்தியினால என் உடல் உருகுகிறது, உள்ள சூக்கும சக்தியோடு இருக்கக்கூடிய உயிர் உருகுகிறது. அதனால குண்டலினி சக்தி 6 சக்கரத்தையும் தாண்டி சகசிராராமகத்திற்கு வந்து சிவனோடு இணைந்து பிரபஞ்சத்தோட இணைந்து நான் இறைவனை அடைகிறேன். அதுதான் சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய. நான் மட்டும் இல்லையா? நான் உன்னை பாடுறேன், உன்னை துதிக்கிறேன், உன் கூட சேர்ந்துட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சா? கிடையாது. என் சந்ததியே உனக்கு அடிபணிய. எப்படி சொல்றாரு பாருங்க. இது எதனால வந்தது? பக்தியினால். இல்லையா? இவ்வளவு ஏன் பக்தியினால். ஆண்டாளம்மா என்ன தொண்டு செஞ்சாங்க? என்ன தொண்டு செஞ்சாங்க? பெரியாழ்வார் கொடுத்த மாலையை தான் சூடி முதலில் அழகு பார்த்து அதன் பின்னால் ரங்கநாதருக்கு போய் சாற்றினார்கள். இல்லையா? ரங்கநாதர் என்ன சொன்னாரு? பெரியாழ்வார் திட்டிவிட்டார் விஷ்ணு சித்தர். என்ன இது அபச்சாரம் பண்ணிட்ட? ரங்கநாதருக்கு இப்படி அசுத்தம் பண்ணியா மாலையை போய் போடுவாங்க, இப்படியா சாத்துவாங்க அப்படின்னு உடனே அந்த அம்மா அன்னைக்கு மாலை கொடுக்கல. யார் போய் போட்டா? பெரியாழ்வார் போய் சாத்துறாரு. அன்னைக்கு கனவுல ரங்கநாதர் என்ன சொல்றாரு? விஷ்ணு சுத்தா, இன்னைக்கு ஏன் எனக்கு மாலை சாற்றவில்லைன்னு கேட்கிறாரு. பெருமாளுக்கு என்ன வேணும்? மாலை தானே வேணும். அது யார் போட்டான்னு? விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் போட்டால் என்ன, ஆண்டாள் நாச்சியார் போட்டால் என்ன? உனக்கு தேவை மாலை தானே. பொருள் அங்கே பெரிதல்ல, அந்த பொருளை போடுகிறவர்களுடைய பக்தி, அந்த பாசம், அந்த அன்பு, அந்த ஆசை, அந்த காதல் அங்கதான் அங்க முக்கியங்க. பெரியாழ்வாருக்கு பக்தி இல்லைங்கிறீங்களா? கிடையாது. பெரியாழ்வாருக்கும் பக்தி இருக்குது. என்னதான் 4 பிள்ளைங்க இருந்தாலும் மூத்த பிள்ளைங்க மேல லேசா ஒரு கலக்கம் இருக்குல்ல. 5 பிள்ளைங்க இருந்தாலும் அவன் தலைப்பையப்பா ஒரு பாசம் இருக்குல்ல. இல்லன்னு சொல்லுங்க யாராவது. சரி, ஏன் மாலை பெரியாழ்வார் மாலை வேணான்னாரு? வேணான்னு சொல்லவே இல்ல. ஏன் ஆண்டாள் இன்னைக்கு போடலன்னு தான் கேக்குறாரு. நீ இன்னைக்கு போட வேண்டாம், விழிப்பா இருக்கிறீங்க, இனிமே நீ போட வேண்டாம் அவர் சொல்லல. இல்லையா? சரி, இதத்தான் நம்ம இவர் என்ன சொல்றாரு அருணகிரிநாதர்? பக்தியாலே யானுனை பலகானும் பற்றியனார், முட்டிச்சுட்டனார். இல்ல, பக்தியாலே யானுனை பலகானும் பற்றியே திருப்புகள் பாடி, சாதாரண திருப்புகள் பாடல, திருப்புகள் பாடி முக்தனாம் ஆரியனை பெருவாழ்வின் சித்தியே முக்தியே சேர்ந்தனக்கு அருள்வாயே கேட்டாரா? உத்தமதான சர்க்குண நாய என்ன? உத்தமதான சர்க்குண நேயா சொல்லுங்க. ஒப்பிலா மாமணிக்கிரிவாசா வித்தகா ஞானசக்தி நிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளேன்னு கேட்டார். எப்போ? பக்தியால யான் உன்னை பற்றியனாரு. பற்றுனதுனால வெற்றி வேலாயுத பெருமாளே எனக்கு முக்கிய கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப இறைவன் அடியோட சேர்ந்துடுறாரு. இல்லையா? என்ன பண்றோம் நம்ம எல்லாம்? முட்டை போடுறோம், மண் சோறு சாப்பிட்றோம், பாத யாத்திரை போறோம், பால் குடம் தூக்குறோம். இல்லையா? பால் குடம் தூக்குறோம், இதெல்லாம் பூஜை பண்றோம். இதெல்லாம் பக்தியால? ஆமா. பக்தியினால் இறைவனை நாம் சென்றடைவதற்கு இதெல்லாம் மடித்தட்டு. மணி அடிக்குது பாருங்க. பால் குடம் தூக்குறோம், பாத யாத்திரை போறோம், என்ன பண்றோம்? படி பூஜை பண்றோம், அழகு குத்துறோம்,
அங்க பிரதட்சணம் பண்றோம், ஆ விரதம் இருக்கிறோம், ஆ தீ மிதிக்கிறோம், ஆ சாமியே சரணமையப்பான்னு இருமுடி கட்டுறோம், ஆ என்ன காவடி தூக்குறோம், ஆமா காணிக்கை செலுத்துறோம், ஆ. கூழு ஊத்துறோம், என்ன கூழு ஊத்துறோம், ஆ. மடிப்பிச்சை ஏந்துறோம், மாவிளக்கு போடுறோம். பரவாயில்ல. கொஞ்சம் நஞ்ச விரதமா, கொஞ்சம் நஞ்ச சடங்குகளா, கொஞ்சம் நஞ்ச வழிபாட்டு திட்டங்களா நல்ல நம்மகிட்ட இருக்குது. நல்ல அனுபவம் கவிமதி. ஆமா. இப்படி ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடமா நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த கண்ணப்பற விடையா, அட கண்ணப்பற விடையா, ம். கண்ணப்பற விடையா சிவபெருமானுடைய பக்தியா இருந்துருவாங்க. கண்ணப்பர் பக்தி. கண்ணப்பற விடவா, இந்த கண்ணப்பர் காலத்தியோரோட வைத்த பற்றை, இந்த பக்தியை யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு மெய்கண்ட சாத்திரத்துல திருக்களிற்றுப்படியார். கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை என்றமையால், யோ கண்ணப்பனுக்கு ஒப்பா ஒரு அன்பை சொல்ல முடியுமா? முடியவே முடியாதுங்கிறாரு. கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பின்மை என்றமையால் ஆ, கண்ணப்பன் ஒன்பதோர் அன்பினை ஆ. கண்ணப்பர் தாம் அறிவர், காலத்தியார் அறிவர் அல்லது மற்ற யாம் அறியும் அன்பு அன்று அப்படின்ட்டார். நான் அறியக்கூடிய அன்பு கிடையாதுயா. திருக்களிற்றுப்பாடியார் படிக்கிறாரு, சொல்றாரு. அது காலத்தியாருக்கும் கண்ணப்பருக்கும் இடைப்பட்ட நட்பு. அந்த பக்திக்கு ஈடு என எதுவுமே இல்லை. சொன்னீங்களே திருத்தொண்டர் புராணம், சேக்கிலார் என்ன சொன்னாரு? அன்றினார் புறம் எரித்தாருக்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் உதவாது ஆக. எவனும் 5 பைசா கொடுக்கல. ஆலயம் எடுக்க என்றாரு, 5 பைசா எவனும் கொடுக்கல. ஒன்றும் உதவாது ஆக உணர்வினால், ஆ, உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என. ஆ. எப்படி? நன்றி. உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்று என எண்ணி, ம். நன்று என எண்ணி ஆலயம்தான் செய்த இன்றவூர் பூசலார்தம் நினைவினை உரைக்கலுற்றார் ஆமா. அப்படின்னார். பூசலார் நாயனார். சேக்கிலார். பூசலார் நாயனார் சொன்னார். எப்படிங்க ஒரு அன்பு? சிவபெருமான் என்ன சொன்னாரு? காடவர்கோன் காஞ்சிபுரத்துல கட்டளியால் கோயில் கட்டி சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறாரு. தேதி நிரூபிச்சிட்டாரு, தேதி குறிச்சாச்சு. ஆனா திருநின்ற ஊர்ல அதே பூசலார் அதே நேரத்துல மனசுக்குள்ள கோவில் கட்டி, காசு இல்ல அவருக்கு, மனசுக்குள்ள கோவில் கட்டி உணர்வினால் பக்தி பெருக்கினால் அந்த பாசத்தினால் அந்த பற்றினால் அவர் கோயிலை கட்டி வச்சிருக்கிறாரு. அவரு குறிச்ச தேதியும் ஒரே தேதி. சிவபெருமான் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அரசன், காடவர்கோன் அரசன். அவனுடைய கற்றளி கோயில் எப்படி இருந்திருக்கும்? எத்தனை ஜனங்கள் கூடியிருப்பார்கள், எத்தனை பக்த கோடிகள் வந்திருப்பார்கள். என்ன சொன்னாரு? காடவர்கோன் அரசே, ஆ, உன் தேதியை மாத்தி வச்சுக்க. ஆமா. அவர் அவனை வெறுக்கவில்லை. ஆனால் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறார்? பூசலார் நாயனாருக்கு முதலிடம் கொடுக்கிறார். அவர் வெறுக்கல. யாழ் அங்க ஒருத்தன் கோயில் கட்டி இருக்கிறான், நான் அங்க போறேங்கிறாரு. எந்த பக்தியினால் அவர் உள்ளே போகிறார்? பக்தி பணிந்து பரவசம். அந்த பக்தியிலே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா இந்த தொண்டு இண்டுன்னு செஞ்சு நீங்க யாரையும் தொல்லப்படுத்த வேண்டாம். ஆ, நீ வார்டுல இருந்தா போதும். ஆ. இறைவனை நினைத்து 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 அவனையே துதித்து நீங்கள் அமைதியா இருந்தா போதும். நினைச்சிட்டு இருந்தா போதும். போதும். இறைவன் உங்களை தன்னால தேடி வருவார். திருமந்திரம் சொல்றாரு திருமூலர், ஆ, பக்தி பணிந்து பரவும்படி நல்கி. எப்படி சொல்றாரு? பரவும்படி நல்கி. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த பக்தி எனக்குள்ளே உள்ளே ஊறி 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 அது பரவும்படி செய்யணும்னு வச்சுக்கலாம். என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் அது போகட்டும்னு வச்சுக்கலாம். பக்தி பணிந்து பரவும்படி நல்கி சுத்த அறிவால் துரிசுதர நீக்கி, என்ன சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டால் சித்தம் ஆகுமே சிவகுரு. ஆஹா, எப்படி சித்தமாகும்? சித்தம் இறையே சிவகுரு ஆகுமேன்னாரு திருமந்திரம். உன் சித்தம் முழுவதும் சிவகுருவாகி சிவனே குருவாக வந்து நீயே சிவனாக மாறி இறைவனிடம் சேர்ந்து விடுவாய் என்று சொல்லி நம்ம திருஞான சம்பந்தர் சொன்ன நிறைவான பாடலை சொல்லி முடிக்கிறோம். ஒரு பாடல் பாடி அறிவது முக்தி அணிவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு, பக்திய தருவது நீரு, பக்தி தருவது நீரு, பறவை இனியது நீரு, பாவம் மறுப்பது நீரு, சித்தி தருவது நீரு, திருவாலவாயான் திருநீரே. எம்பெருமான் சிவபெருமான்
காடுடைய சுடலை பொடியானுடைய திருநீற்றை நீங்கள் நெற்றியில் அணிந்து இருந்தீர்கள் என்றால் இறையருள் இம்மை மட்டுமல்ல எப்பிறப்பும் எழுபிறப்பும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று கூறி பக்தி மார்க்கமே சிறந்த மார்க்கம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தால் உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே வெண்ணை நல்லோர் உரையும் அருட்கடலே என்னை என்றும் வாழ வைக்கும் பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. நன்றி. தனக்குற்ற பணியை செவ்வனவே செய்திருக்கிறார்கள். அவர் பேசுகிற பொழுது நீங்கள் எல்லாம் கரவொலி எழுப்பினீர்கள். அவருடைய பேச்சை நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரிந்தது. எனக்கு ஒரு டிக் அடிச்சிருக்கார். நீங்கள் பக்திக்கு தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முதல் பேச்சில் இருந்தது. ஆனால் இவர் சொன்ன கண்ணப்பனை பற்றி சொன்னார். கண்ணப்பனை மாணிக்க வாசகர் தான் சொல்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் எனையும் ஆட்கொண்டருளி. ரொம்ப அருமையாக வண்ண பணித்தென்று வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொண்டீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. அருமையான பாடலை சொன்னார். அது பக்தி. ஆனால் இதே கண்ணப்பனை வேறு ஒருவர் வேறு விதமாக பார்க்கிறார். அதை தீர்ப்பிலே பார்ப்போம். எனக்கு தீர்ப்புக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் பக்தியால் யான் உனை பலகாலம் பற்றியே மா திருப்புகழ் பாடி அப்படின்னு பாடினார். கடைசியில் முடிக்கும்போது வெற்றி வேலாயுத பெருமானே அப்படின்னு முடித்தார். பக்தி இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஆனால் முக்தி கிடைக்குமா? கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி பேசணுமோ அப்படி பேசியிருக்கிறார். நீங்கள்லாம் கை தட்டினீங்க. அவர் பாடகர்ன்றதுனால 2 பாடலையும் அவர் உங்கள்கிட்ட அருமையாக பாடியிருக்கிறார். நல்ல பாட வேண்டிய பாடலை பாடியிருக்கிறார். அவருக்கு உங்களோட வாழ்த்து சொல்லி மரியாதைக்குரிய பெரியவர் ராமமூர்த்தி ஐயா அவர்கள். பெரியவர்னால வயசில் தான், ஆனால் அறிவிலும் ஆற்றலிலும் இளையவர். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை நல்கிய நடுவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த திறப்பை பற்றி நம்முடைய நடுவர் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். முதலிலே பார்க்க வேண்டியது இம்மை. இம்மையில் நாம் நீங்கள் வீடு பேறு நினைக்க வேண்டாம். ஆமாம், வீடு பேறு வேண்டாம் என்று சொல்லவில்லை. வீடு பேறு வேண்டாம் என்று சொல்லி நான் பிறகு சொல்கின்றேன்.
முதலிலே தொண்டு இருந்தால்தான் பக்தி வரும். இது நான் சொல்லவில்லை, ஆசா ஞான சம்பந்தன் தொண்டின் ஒன்றுதான் பக்தி. ஐயா அவர்கள் சொன்னார்கள், பக்தி சுவையனை சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ பாட்டார். பக்தி சுவையது, பக்தி எப்படி வந்தது? தொண்டு இருந்தாதான் வந்தது. தொண்டு இருந்தாதான் பக்தி வரும். ஆகவே தொண்டே தொழுகை, தொழுகையே தொண்டு. என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்புறம் நல்லா மாத்துறீங்க. அவர் ஏன் அப்படி பண்ணாரு? என் கடன் பணி செய்து கிடப்பதே பண்ணார். ஆகவே இந்த பக்தி என்ற சொல் எப்படி வந்தது என்று கேட்டால், உபநிடத்தில் இருந்தால் முதல் வருகின்றது. கடைசி உபநிடத்தில் வருது. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடையணும், அதற்கு நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று அந்த உபநிடதம் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, பெரிய புராணத்தை பற்றி ஐயா அவர்கள் எனக்கு வேண்டிய பகுதிகளெல்லாம் அவரே கொடுத்துட்டார். பெரிய புராணத்தினுடைய பேர் அவர் என்ன வச்சார், என்ன அவரே சொல்லிட்டார். திருத்தொண்டர் புராணம். அவர் வைத்த பேர் பக்தி சொல்ல, திரு தொண்டர் புராணம். அதுதான் அவர் சொல்றார். அப்புறம் நம்ம திருஞான சம்பந்தரை பற்றி எல்லாருமே பாடினாங்க. பாப்பா பாட்சி எல்லாம் பாட்சி. திருஞான சம்பந்தரை பற்றி பாடுகின்ற பொழுது அவர் எப்படி முதல்ல ஆரம்பிக்கிறாரு? வேத நெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க. கடைசியில் முடிக்கும் போது திருஞான சம்பந்தர் பாதமலர் தொண்டு சீர் பரவுவாம், தொண்டு சீர் பரவுவாம். இதுதான் திருஞான சம்பந்தர் பாடுறார். ஐயா அவர் எங்களுக்கு சொல்லிட்டார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் பாடினார். அவர் தான் 4 ரிக் யஜுர் சது, இந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, ரிக் யஜுர் சது, இந்த 4 வேதங்களையும் தமிழ் படித்த மாறன் என்ன பண்றாருன்னா, கண்டேன் கமலவலர் பாதங்கள் காண்டலுமே விண்டே வினை ஒழிந்த வேணாம். அவர் சொல்றாரு, பார்த்த உடனே எல்லாம் பறந்து போச்சுடா, தொண்டே செய்து, என்னது தொண்டே செய்து என்றும் தொழுது. முதல்ல தொண்டு, அப்புறம் தொழுது. தொண்டே செய்து என்றும் தொழுது பண்டே பரமன் பணித்த பணி வகையே. அவர்தான் பணித்த பண்டே பரமன் இருக்காரே, நம்முடைய பரமன் பணி வகையே. அவர் செய்த அந்த வழிபாட்டு முறை கட்டுகிற தலைப்பு என்ன? தலை சிறந்தது வழி, தலை சிறந்த வழி பக்தியா தொண்டா? நீங்களே சொல்லுங்க. தொண்டே செய்து என்றும் தொழுது. தொண்டு முதல்ல வருதா, தொழுகை முதல்ல வருதா? தொண்டுதான் முதல்ல வருது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஒரு பாடும்போது அறிவுன்னு பாட்டாரு. கடைசியில் என்ன பாடுறாரு? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் எளிதோ. பக்தி பாடம் கிடையாது. இப்போ நீங்க திருஞான சம்பந்தம் பாடினதான் இவர் பக்தின்னு சொன்னார். நான் சொல்ல அதை மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன்? திருஞான சம்பந்தரும் என்கடன் பணி செய்த பின்னர் நாவுக்கரசரும் திருவீழிமலை என்ற ஊருக்கு போறாங்க. திருவீழிமலை ரொம்ப நிறைய சொன்னா நிறைய திருவீழிமலைக்கு போறாங்க. அந்த ஊர்ல பெரிய பஞ்சம், உணவு பஞ்சம் ஏற்படுது. ஒரு காசு அவருக்கு தராரு, இவருக்கு தர்றாரு, 2 பேருக்கும் தர்றாரு. யாரு? சிவபெருமான் தர்றாரு. உடனே நம்முடைய நாவுக்கரசரை பார்க்குறாரு. அவர் அந்த காசை செல்லுபடி ஆகிட்டு குறித்த நேரத்திலே பக்தர்களுக்கு பசியாற்றி வைக்கிறார். குறித்த நேரத்தில் 12 மணிக்கு ஆட்சிறார். ஆனால் திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த காசு வாசி உள்ளது. என்னபடி? வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர் என்று பண்ணார். ஏன் அப்படி போயிட்டாரு? அப்படியும் கொடுக்கல, அப்படி கொடுத்து அந்த மாதிரி வாசி தீரவே காசு நல்குவீர் பாடி கடைசியில் 2 மணிக்கோ 3 மணிக்கு தான் சவால். அதுக்கு திருஞான சம்பந்தர் பார்க்குறாரு, உண்டி உண்டி உள்ள குழைக்கிறார். அவருக்கு ஒரு வேதனை ஆகி போச்சு. ஆனா நம்ம இவ்வளவு பாடுறோம், 4138 பாட்டு பாடுறாரு, நமக்கு இல்லையடான்னு பாடுறாரு. அப்பயே பார்த்து பாடுறாரு. ஆஹா, என்னன்னு அவருக்குள்ளே ஒரு சமாதானம் ஆகி போச்சு. என்ன சமாதானம் கேட்டா, அவர் செய்து கைத்திரு தொண்டு கடப்பா. கைத்திரு தொண்டு, கையால் செய்யும் தொண்டு. அந்த தொண்டுக்குத்தான் இறைவன் முதலிடம் கொடுத்தான். ஆகவேதான் அவருக்கு வாசில்லாத காசியை கொடுத்தான் என்று தனக்குத்தனையே பாடுகின்றார். அப்படியே நெஞ்சுக்கிறார். ஆகவே இது தெரிஞ்சுக்கோங்க, தொண்டா பக்தியா? இந்த பக்தி பற்றி சொன்னார் அருணகிரி சொன்னாரு, எல்லாரையும் சொன்னாரு, ஐயா நிறைய பாடினாரு அருணகிரி. ஆனால் நான் சொல்கின்றேன், நம்முடைய கம்பநாட்டாவர் இல்லை என்றால்
திருமுறைகள் 12 திருமுறைகள் இல்லை என்றால், ஏன் உலகிற்கெல்லாம் பொதுமுறையாகிய நம்முடைய திருவள்ளுவர் இல்லை என்றால் அருமை அருமை அருமை. எப்படியா இருக்க முடியுமா? பக்தி சுவை நமக்கு கிடைக்குமா? இன்னைக்கு அனுமான் பக்தியும் ராம பக்தியும் யாரால் கிடைச்சது? கம்மன் பாடிய பாட்டல் தானே கிடைச்சது. பொதுமுறை யாருக்கு நமக்கு உயிர் பெற்றது? திருமுறை 27 பேர் பாடினாங்களே, அதெல்லாம் என்ன தொண்டிலையா பாடினாங்க? பக்தியிலா பாடினாங்க? இல்லையே, தொண்டால் தான் செய்வோம். ஆகவேதான் தொண்டு தொண்டு என்று பாடுகின்றான். பக்தி அது ஒரு மார்க்கம், அவ்வளவுதான். தொண்டு நாம் தொண்டுல போனா பக்தியில வீடு பேர் சொன்னார். திருக்குறள்ல வீடு பேர் இருக்கா? திருக்குறள்ல வீடு பேர் இருக்கா? அறம் பொருள் இன்பம் தான், வீடு பேர் இல்லை. ஆகவே ஐயா சொன்னார் வீடு பேர்னு சொன்னார். அது வேணாட்டார். இம்மையில வீடு பேரு திருக்குறள் சொல்ல. ஆகவே இத்தனைக்கும் நாம் இன்னும் நிறைய இருக்கு. இருப்பினும் காலம் கருதி அடியானுக்கு ஒரு வாய்ப்பை நல்கி ஐயாவர்களுக்கும் கற்றிருந்த அத்தனை பெருமகளுக்கும் என் நன்றாக நன்றி உறுத்திக் கொண்டு இந்த அடியை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். அழகான செய்தி. திருஞான சம்பந்தர் தொண்டு செய்தார்னு பெரும்பாலும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வழிபாட்டு பாடல்கள் அவருடைய திருமுறை 3 திருமுறைகள். திருஞான சம்பந்தர் அருமையான உயிர்ப்பான ஒரு பாடலை தொட்டார். அவருக்கு பேர் தொண்டர் சீர் பரவூர். ஏன்? திருஞான சம்பந்தர் செல்லாத கோயில்களே இல்லை. அதனாலே தான் அருமையான ஒரு வாசகத்தை அந்த நாளிலே பதித்தார்கள். தென்னாடு உடைய சிவனே போற்றினா, தென்னாட்டுக்கு மட்டும்தான் சிவனா? இல்லை, அடுத்த வரியில பண்றாரு பாருங்க, என்ன அருமையான பொது உடைமை. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று 2 மகா மந்திரத்தில் திருஞான சம்பந்தரை வைத்து தான் அந்த மகா மந்திரத்தை எடுத்தாங்க. அவ்வளோ அருமையான. இன்னொன்று சொன்னார் மணிவாசக, நம்ம திருநாவுக்கரசு பெருமான், இந்த தமிழ் மொழியில் காவுக்கு அடுத்து ஆகுது இல்லையா, அது மொழிக்கு முதல்ல வராது. மொழிக்கு முதல்ல ஒரு சொல்லுல முதல்ல ஆரம்பிக்காது அந்த எழுத்து. ஆனால் நம்முடைய நாவுக்கரசர் அல்லவா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தன் கடம்ப திருக்கர கோயில நுங்கடன் அடியேனை தாங்குதல். அதுதான் கடைசி வரியை சொன்னார். உன்னுடைய கடன் என்ன? அடியவர்களை தாங்குதல். அதுதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே. எண்ணுக்கு நங்குன்னு போட்டார். உங்களுடைய பக்தியை என்ற அணியில் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் பேசியதை மிக அழகாக மறுத்து பேசுவார்கள். பெண்கள் அல்லவா, என் நாட்டினுடைய கண்கள் அல்லவா, பக்தியின் பண்பாடுடையவர்களா? இங்கு அமர்ந்திருக்கும் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கும் பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் பக்தி என்ற தலைப்பை பத்தி அடியனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அரியானை அந்த நர்த்தம் சிந்தை யானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனைக்கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பக்தின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த வாழ்க்கையில, இந்த லௌகீக வாழ்க்கையில பக்தியின் மூலமாக தான் தொண்டை அடைய முடியும். பக்தி இல்லாமல் ஒரு தொண்டு நிறைவானது கிடையாது. முதல்ல அன்பினால் பக்தி என்பது அன்பு தான். அன்பு, நல்லொழுக்கம், பண்பாடு எல்லாம் வளர்ப்பது பக்தி தான். பக்தினால ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கூட, பக்தி என்பது அன்பு, அன்பே சிவம் இல்லைங்களா? பக்தி என்பது 9 வகைப்படும். பக்தினா சாதாரணது இல்லைங்களா? ஒரு அம்மா கையில குழந்தை படிக்கிறது ஒரு பாசம், அன்பு பிணைப்பு தான் பக்தி இல்லைங்களா? பக்தின்றது தனியா ஒரு தவம் செய்யணும் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த பக்தி ஏற்பட்ட ஒண்ணுதான் தொண்டுலே போகும் நம்மளுக்கு. அந்த பக்தியோடு கலந்த தொண்டு தான் நமக்கு ஒரு அன்பா. நம்ம கை வேலையை பிடுங்கி ஒரு குழந்தை வேலை செஞ்சுச்சுன்னா
அந்த குழந்தை மேல நம்மளுக்கு ஒரு அன்பு வரும் இல்லைங்களா? அது பாசம், பக்தி, ஒரு ஒரு பண்பாட்டை வளர்க்கும், ஒரு ஒழுக்கமா இருக்கும். இப்ப இந்த குழந்தை பாடுச்சு, பக்தி இருந்தாதான், பக்தி உணர்வோடு பாடுச்சு இல்லைங்களா? பக்தி இருந்தாதான் அது பாடல் முடியும். அதே பக்தி ஈகோ இருக்கக்கூடாது. ஈகோ இல்லாத, ஈகோன்றது இப்ப ஆணவம்ன்றாங்க, இப்ப ஈகோன்றாங்க. ஆணவம் இல்லாத பக்தி இல்லைங்களா? ஆடம்பரமான பக்தி. அப்போ முதல்ல பக்தி என்பது 9 விதமான பக்தி இருக்கு இல்லைங்களா? சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவை, அர்ச்சனை, வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். 9 விதமான பக்தி இல்லைங்களா? அந்த பக்தியின் மூலமாக தொண்டு பண்றது. சிரவணம், இப்ப கேட்டலே ஒரு பக்தி தான். பிரகலாதன் இருக்கிறார் இல்லைங்களா? அவரு கர்ப்ப ஜனத்துல இருந்தே நாராயண மந்திரத்தை கேட்டவர். கேட்டு கேட்டு குருகுலவாசம் முடிஞ்ச பிற வந்த உடனே இரண்யன் கேட்கிறாரு, என்னப்பா கத்துக்கிட்டேன்? நான் பக்தி பத்தி, நாராயண பத்தி 9 விதமான பக்தியை பத்தி கேட்டுக்கினேன். அவரு சிரவணம், கேட்டு கேட்டு கேட்டதனால் ஏற்பட்ட பக்தி. அப்ப ஏற்பட்ட பக்தியின் காரணமாக அவருக்கு நரசிம்ம அவதாரம் எடுத்து இறைவன் எதனால காரணம்? பக்தியினாலதான் அந்த ஒரு அவதாரமே எடுத்தாரு. ஒரு சிறு பிள்ளைக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தது. அதனால கீர்த்தனம், கீர்த்தனம்னா நம்ம சும்மா பாடுதலும் ஒரு பக்தி தான். பாடுதல், பாடணும். நம்ம வீட்டுல கூட நம்ம பூஜை பண்றோம் இல்லைங்களா? உக்காந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச பாடலை பாடணும். சுவாமி கூட போனங்களா, நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறது பெருசு இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 வரிய பாடணும். பாடினாக்கா அவரு சந்தோஷப்படுவார். ஏன்னா எல்லாம் அருளாளர்கள் பாடினது இல்லைங்களா? சாதாரணமா ஆளுங்க பாடினது கிடையாது, அருளாளர்கள் பாடினது. பக்தி பரவசத்துடன் தான் பாடல்களை இயற்றினாங்க. பக்தி பாடல் தானே சொல்றாங்க. அதனால பக்தி மூலமா தான் தொண்டு. உழவார பணின்றாங்க. ஒரு பக்தி இருந்தாதான் அந்த உழவார பணி செய்ய முடியும் நீங்க இல்லைங்களா? அவரை நாவுக்கரசர் இருந்தாரு, உழவார பணி வச்சிருந்தாரு, தொண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். ஆனால இறைவன் முத்துச்செவிக்க கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. பல்லக்கு கொடுத்தாரு, முத்துச்செவி கொடுத்தாரு, தாளம் பொற்றாளம் கொடுத்தாரு. அந்த தாளம் பொற்றாளம் கொடுத்ததுனாக்க ஓசை நாயகின்னு அந்த அம்மாக்கே பேரு, ஓசையும் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்ல, பக்தி கொடுக்கலையா? உங்களுக்கு எந்த பக்தி முடியுமோ அந்த பக்தியே இருக்கு. இவ்வுலக வாழ்க்கையில இருந்து இகபர சௌபாகியம் அடையுமாறு வேண்டி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். அருமை சகோதரி பேராசிரியர் லதா அவர்கள் தொண்டே என்று பேசுவதற்காக வருகிறார்கள். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தீங்கனியாம் என் முத்தமிழ்க்கு முதல் வணக்கம். ஆன்றோர் உள்ளிட்ட அவையை வணங்கி காலம் கருதி எனது உரையை தூங்குகின்றேன். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. ஒரே வரியில எங்களுடைய அணித்தலைவர் ரொம்ப அழகா சிறப்பா நிறைய மேற்கோள்களை எல்லாம் காட்டி நிறைய பாடல்களை எல்லாம் சொல்லி தொண்டுதான் சிறந்தது என்பதை அழகாக பேசி அமர்ந்துள்ளார்கள். ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பக்தி என்பது சுயநலம், பக்தி என்பது சுயநலம், தொண்டு என்பது பொதுநலம். ஒரே வரி, அவ்வளவுதான். இப்பயே கூட இந்த பட்டிமன்றத்தை முடிச்சுக்கலாம். ஆனா நான் முக்கியமான ஒரு சில நபர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். தலைப்பு ஐயா திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமா சொன்னாரு, இம்மையில் 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 அப்படின்றத. ஒரு இயக்குனர் பேசினார். அவர் நல்லா அருமையா பாடக்கூடியவர். திருநாவுக்கரசரை பத்தி சொன்ன உழவார பணி அம்மா எங்களுக்கு உண்டான எல்லா பாயிண்டும் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. அத்தனை வயதிலும் என்னன்னு சொன்னா, பக்தி என்பது மட்டும் இருந்துச்சா நீங்க அந்த வீடு பேரை அடையணும், அந்த பக்தியினால முக்தி அடையிறது மட்டும்தான் அந்த பக்தியினுடைய வழி. ஆனா இந்த சைவம் தழைத்தோங்குவதற்காக ஊர் ஊராக சென்று அத்தனை தள்ளாத வயதிலும் அந்த பக்தி நெறியை பரப்பதற்காக செய்தார் பார்த்தீங்களா தொண்டு. அங்கதானே அவர் நிக்கிறாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு பக்தி தான் சொல்லி பேச வர்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அதானே இப்பயும் சொல்ற இம்மை, அவங்க சொன்ன வார்த்தை இம்மை, இம்மையில் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பக்தி செய்து இறைவனை அடைவதற்கு ஒரு வழி. ரைட்டா? பக்தி செய்தால் இறைவனை அடையலாம், வழிபாடு செய்தால் இறைவனை. ஆனா ஒரே ஒரு விஷயம், தொண்டு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இறைவனை நம்மளை தேடிட்டு வருவாங்க. அப்புறம் எதுக்காக நம்ம பக்தி செய்யணும்? பக்தி செய்து நான் இறைவனை போய் பார்க்க மாட்டேன், நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து தொண்டு செய்து என்கிட்ட நான் வர வைக்கிறேன். தொண்டு தானே பெரியது. அதுவும் இல்லாம சொல்லிட்டாங்க,
இந்த காலகட்டத்துல ஒரு காலத்துல பக்தி நெறியை பரப்புவதற்காக தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அந்த அரேபிய படையெடுப்பு ஆங்கிலேயருடைய படையெடுப்புனால எங்க நம்முடைய இந்து மதம் அழிந்து விடுமோ என்று பயந்து அவங்க ஊர் ஊரா போய் செய்த தொண்டின் விளைவுதான் இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் தோன்றியது. தொண்டு செய்ததுனாலதான். அவங்க மட்டும் படிச்சுட்டு அவங்க மட்டும் எம்பெருமானுடைய பாதத்தை பற்றி வீடு பேர் அடைஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயோட முடங்கி இருந்திருந்தா இந்த பக்தி நெறி தழைச்சிருக்குமா? அவங்க செய்த தொண்டினாலதான அந்த பக்தி நெறியே இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. சேக்கிழாரை பத்தி ஐயா அருமையா சொல்லிட்டாங்க. பெரிய புராணம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து திருத்தொண்டர் புராணம்னு தான் வந்துச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பக்தி. அதுல வேற 9 வகையான பக்தி. கண்ணப்பனார் எந்த வகையான பக்தியை கொண்டு வந்தாரு? 9 வகையான பக்தி இருக்கு. எந்த ஆண்டவனும் எங்க அணில ஒருத்தர் பேசினாரு, அழகு குத்துறாங்களா தேர் இழுக்கிறாங்களா, அது உண்மை. அந்த பக்தி என்பது ஒரு வழியாக இருந்தாலும் அந்த முடிவு என்பது தொண்டுன்றதை பத்தி மட்டும்தான் நாங்க சொல்ல வரோம். அன்பு, நீங்க சொன்னீங்க பக்தி என்பது இறைவன் மேல் கொண்ட அந்த அன்பு. அந்த அன்பை நாங்க எப்படி பார்க்கிறோம்னா, இறைவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறார். அந்த இறைவன் படைத்த உயிர்கள் எல்லாத்துலயும் அந்த இறைவனையே பார்க்கிறோன்றதுதான் தொண்டு. அதுதானே அழகா சொன்னாங்க, மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு எப்படி சொன்னீங்க? ஏழையின் சிரிப்புல இறைவனை பார்த்தேன்னு எப்படி சொன்னீங்க? உங்களோடது வந்து அன்பு, நீங்க அன்பு செலுத்துறீங்க. அந்த அன்பினுடைய விளைவுதான் தொண்டுன்னு நாங்க சொல்றோம். ஒரு தராசு இருக்குதுன்னா 2 பக்கம் பொருளை வச்சீங்கன்னா சமமா தான் நிற்கும். எங்க இடம் அதிகமா இருக்குதோ அங்கதானே இழுக்கும். அந்த இழுக்கிறது தான் தொண்டு. ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்தி கொஞ்சம் மேலதான் நிற்கும், இழுக்கிறது தொண்டா தான் இருக்கும். அருமையா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லா உயிர்களிலும் இறைவனையும் அந்த இறைவன் படைத்ததை நாங்க அப்படியே பார்க்கிறோம். அதன் விளைவுதான் அந்த தொண்டு. வள்ளலாரை பத்தி இன்னைக்கு நம்ம சொல்றோம். அன்னைக்கே வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அவர் பண்ணி மூட்டி வச்ச அந்த அடுப்பு தான் பசி என்னும் கொடிய அரக்கனை ஒழிக்கணுன்றதுக்காக இன்றளவும் அணையா அடுப்பாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு நம்ம கோயில்கள் எல்லாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு ஒண்ணு போடுறோமே, எதுக்காக? இந்த தானங்கள் எல்லாம் தொண்டினாலே தானே வந்தது. அப்பா, கோயில்ல நீங்க நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. உழவார பணி நான் உண்மையிலே நான் மறந்துருந்தேன். அந்த உழவார பணி அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஆமா, நன்றி. இன்னைக்கு கோயில்கள் எல்லாம் சீர்திருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த தொண்டு உழவார பணின்ற செயல் இன்றளவும் நிறைவேற்றி கொண்டிருக்குன்னா அந்த தொண்டு தானே. அவர் பக்தினா இறைவன் அவர் பக்தியோட சேர்ந்து முக்தி அடைஞ்சு போயிட்டே இருந்திருக்கலாமே. ரைட். அடுத்தது பக்தியை பத்தி நீங்க சொன்னீங்க. அதனால திருமூலர் சொன்னதை சொல்லுங்க, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சை. அருமை அருமை அருமை. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை தானே. அப்ப இறைவனை நினைச்சு அது துளசி இலையா கூட இருக்கட்டும், வில்வ இலையா கூட இருக்கட்டும், போடுங்க ஐயா, போதும். மனசுல நினைச்சா போதும். அதுதான் இறைவன் சொன்னார். எனக்கு அழகு குத்து காவடி எடுன்னு எங்க ஐயா சொல்லிட்டு போய் உட்காந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் பண்ணு, தேர் எடு, திருவாரூர் எடு, இதெல்லாம் மடிப்பிச்சை எடுலாம் சொல்லவே இல்லை. நாமளா ஏற்படுத்தி கொண்ட சடங்குகள் சம்பிரதாயங்கள். அது எதுலையும் சொல்லலை. நான் என் மனசுக்கு தோணுச்சு, இறைவனுக்காக நான் இதை செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டேன், அது மட்டும்தான். சரியா? அடுத்தது ஐயா அழகா சொன்னார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. உனக்கு நான் தொண்டு செய்யணும்பா வேணாம், உன்னுடைய அடியவர்களாகிய அன்பர்களுக்கு செஞ்சாலே போதும், இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. அந்த தொண்டு போதாதா? அன்னை தெரசா, கருவையே சுமக்காத ஒரு அன்னை, உலகம் போற்றுகின்ற ஒரு அன்னை. தொழுநோயின்றது அந்த காலத்துல ஒரு பயத்தோட இருந்துச்சு. தொட்டா ஒட்டிக்கும், பார்த்தா ஒட்டிக்கணும், குடும்பத்தினர்களை விலக்கி வச்சது. அத்தனை தொழுநோயாளிகளை தொட்டு தூக்கி துடைத்து வைத்தியம் பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த நோயும் வரலையா? நல்லா தானே சுகமா இருந்தாங்க. அது ஒரு பெரிய தொண்டு இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதும் போது சொல்றாங்க, அவங்க வந்து கல்கத்தா சேரிக்கு அவங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக மிஷினரிக்காக தான் வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தோணுச்சான், பார்க்கிற இந்த உயிர்கள் எல்லாம் நானே இருக்கிறேன் என்று இறைவன் உள்ளொளி உணர்வில் தோன்றியதனால் பார்த்ததுல எல்லாத்தையும் அவங்க கடவுளை பார்த்தாங்க. பார்க்கிற மனுஷனை எல்லாம் தொட்டு தூக்குனாங்க. அதனாலதான் தெரேசா இல்ல, அன்னை தெரேசா, கருவையை சுமக்காத ஒரு அன்னை தெரேசா. அடுத்தது மதத்தில் புரட்சி செய்த ஒரு பெரிய மாபெரும் மகான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராமானுஜர். அவர் வந்து அந்த அஷ்டாத்திரத்து மந்திரத்தை திருக்கோட்டியூர் நம்பிக்கிட்ட கத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறார். போகும்பொழுது இவர் போய் நின்ற உடனே அவர் சொன்னார்,
நான் செத்து பிறகுவான்னு சொன்னாராம். இவ்வளவு பெரிய ஒரு குரு நான் செத்து பிறகுவான்னா இவர் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி உபதேசிப்பார், எப்படி நான் அதை கத்துக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு திரும்ப 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 போய் வந்தார். கடைசி வரைக்கும் இவருக்கு புலப்படல. மாணவன் தான், குரு தான். அதுக்கப்புறம் புரிஞ்சுது, நான் என்ற அகந்தை செத்து பிறகு வா, அதுதான் அதனுடைய அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்ச உடனே என்ன சொன்னாரு, இந்த மந்திரத்தை உனக்கு ஓதுனா நீ மட்டும்தான் மனசுல வச்சுக்கணும், இத வெளியில சொன்னா உன் தலை சுக்கு நூறா உடைஞ்சிரும், உனக்கு அந்த வைகுண்ட பதவி கிடைக்காது. அவர் என்ன செஞ்சாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அழகா கோபுரத்து மேல ஏறி நின்னாரு. என் தலை போனாலும் பரவாயில்லை, இறைவனது மந்திரத்தை இத்தனை உயிர்களும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்தே அழகாக சொல்லி ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி மதத்திலேயே ஒரு புரட்சி செய்து, நான் ஒருவன் குருவுக்கு துரோகியாக இருந்து அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று மாபெரும் சிந்தனையோடு, அதுவும் அந்த காலத்துல ஒரு மாபெரும் புரட்சியை செய்த ராமானுஜர் செய்தது ஒரு மிகப்பெரிய தொண்டல்லவா. அதை எப்படி நம்ம மறந்து பேச முடியும். அடுத்ததாக இன்னொன்னு, மேல்மருவத்தூர்ல பாத்தீங்கன்னா பங்காரு அடிகளாரை பத்தி, மருவத்தூர் அம்மனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பங்காரு அடிகளார் என்பவர் ஐயாவோட நல்லா நெருங்கி பழகி இருப்பார். இன்னும் கேட்டாங்க, ஒரு சாதாரண ஒரு இடைநிலை ஆசிரியர். நாங்களாம் ஒரு ஆசிரியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த இடத்துல அவரையும் தொட்டு காட்ட விரும்புகிறேன். ஆசிரியர், அந்த ஆசிரியராக இருந்தாலும் பக்தியோடு இருந்தாலும் அவர் கடைசி என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, ஆன்மீக தொண்டு இயக்கம்னு தான் அவங்களுடைய நிறுவனத்துக்கு பேரே வச்சிருக்கிறார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக தொண்டு இயக்கம்னு தான் பேர். அங்க பல தொழிலாளர்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு, பாத்தீங்கன்னா அதுல ஆன்மீக தொண்டு இயக்கம்னு தான் இருக்கும். அவர் சாதாரண ஒரு பக்தி நெறிய வச்சிருந்தா, அவர் அம்மனுடைய அருளை பெற்று எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லி அவர் முடிச்சுட்டு போயிருப்பார். அந்த மனதிற்குள் இவங்க சொன்னதுதான், அந்த பக்தி அந்த அன்பு என்ன ஆச்சு, அந்த அன்பு ஆண்டவன் மேல் அந்த அம்பாள் மேல் வச்ச அன்பு விரிவடைந்து அது 4 உயிர்கள் இல்ல 4000 கோடி உயிர்களாக இருந்தாலும் அத்துணை பேருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சதுனாலதான் அந்த ஆன்மீக தொண்டு இயக்கம் இந்த அளவுக்கு பரவி இருக்கிறது. ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள், எத்துணை எல்லாம் நம்ம செய்தாலும் ஒரே வரி மீண்டும் சொன்னதையே திரும்பவும் சொல்லி நினைவூட்டுகிறேன். ஏனென்றால் நடுவில் நான் சொன்ன விஷயத்தினால முன்னாடி விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. பக்தி என்பது எனக்கு மட்டுமானது, சுயநலம். தொண்டு என்பது பொது நலமானது. ஒரே ஒரு பாடலை பாடி நிறைவு செய்கிறேன். ஐயா அவங்க சொன்னாங்க, ஔவையாரை பற்றி அழகாக சொன்னார்கள். பெரியது ஏற்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் உதித்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குருமுனியின் கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்துள் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவள் பாகத்து ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் என்ற ஔவையின் மொழியை கூறி, ஐயா நல்லா கவனிச்சுக்கங்க, அந்த ஔவையே தமிழுக்கு உரிமையானவள், உமக்கும் உடமையானவள். எனவே ஔவையின் மொழிக்கு மறுமொழி பேச மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்றைக்கும் இம்மையில் இறைவனை அடைய பக்தி ஒரு வழியாக இருந்தால் மிக சிறந்த வழி தொண்டே என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக அழகாக குறித்த நேரத்திலே பேசி முடித்திருக்கிறார்கள். லதாவுக்கு இந்த அவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரு அணியிலுமே பேசுகிற பொழுது நீங்கள் கரவொலி எழுப்பினீர்கள், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ந்தீர்கள், உற்சாகப்பட்டீர்கள். ஆனால் எதற்கு தீர்ப்பு செல்வது என்பது எனக்கு ஒரு சங்கடமாக இருக்கிறது. பொதுவாகவே விவசாய நிலத்திலே ஏர் பூட்டி விழுவார்கள். இவர்கள் சொல்லேர் போட்டி உழுதிருக்கிறார்கள், சொல் ஏர் பூட்டி உழுதிருக்கிறார்கள். குறுக்க நெடுக்க ஓட்டினோம்னா நிலம் என்ன ஆகும், குழம்பும், அப்படி சகதி ஆகிடும். சகதியானாதான் நட முடியும், நாற்று நட முடியும். இப்போ அதுதான் தீர்ப்பு என்கிற நாற்றை நடுவதற்காக உட்கார்ந்திருக்கிற நடுவர் நான் தான். அருமையான பேசியிருக்காங்க. இந்த அம்மா தொடங்கினாங்க, தொண்டு பற்றி பேசுகிறாங்களான்னு பார்த்தா முதல்ல அன்பை கொண்டாந்தாங்க, வள்ளலாரை கொண்டாங்க. வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது மனித உயிர் மட்டுமல்ல,
சிவபுராணத்திலே நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றாரு, புல்லாயி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் சொல்ல கடைசியில் சொல்றாரு, சொல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன்னார். அப்படி எல்லா உயிர்களும், அதனால்தான் வள்ளலார் ஆறுயிர்கட்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாதம் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் உந்தன் நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும். இப்படி அன்பு வயப்பட்டவர்கள்லாம் சொன்னது. அப்ப அன்பினாலே அது ஒரு வழி இல்லையா? அன்பு வழிபாடு இல்லையா? அதனாலே தான் வள்ளலார் இன்னும் ஒரு படி மேலே போறாரு. நீங்க அந்த பாட்டை படிச்சிருப்பீங்க. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. என்னையா இந்த சொற்றொடரை பாருங்க. அன்பு கொண்டுட்டினா பெரிய மலை கூட உன் கையில் அடங்கிடும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் கரத்த அமர அமுதே. அன்பு வச்சுனா அமுதம் கிடைக்கும். பெரிய மலையும் வயப்படுத்திடலாம். இதெல்லாம் பரவாயில்ல, சாதாரணமா. எப்பவுமே அந்த பாட்டில் 3வது வரியை பாருங்களேன். 3வது வரி உச்சம். என்ன உச்சம்னா, அன்பெனும் வலைக்குள், அன்பு வலையாம், அன்பு வலை வீசு. அன்பெனும் வலைக்குள் படும். படும்னா அந்த காலத்தில் படும் என்று சுத்த தமிழ் சொல். இப்போ கூட மீனவன் போனை வலை வீசும்போது அந்த மீனவர் பாஷையில் கேட்பாங்க, எவ்வளோப்பா பட்டுது இன்னைக்கு? மாட்டிக்கிடுச்சுல. படும். படும் என்பது தன்னை அறியாமலே வந்து அந்த மீனுக்கு தெரியாது, தன்னை அறியாமலே வலையில போடும். பக்தா, அன்பனே, அன்பு என்கிற வலையை வீசிவிட்டால் இறைவன் அந்த அன்பு வலையிலே படுவான். அன்பெனும் வலைக்குள் படும் பரம் பொருளே. அப்ப அன்பு எவ்வளவு உயர்ந்தது! அந்த அன்பு இருந்ததாலே பக்தி செய்ய முடியும். அந்த பக்தி தானே அடிப்படை. அன்பு இல்லை என்று சொன்னால், ஒரு பொருளிடத்திலே பக்தி இல்லை என்று சொன்னால், ஒன்றன் மீது பற்று இல்லை என்று சொன்னால், அந்த அன்பும் பற்றும் இருந்த பிறகுதானே என்ன செய்ய வேண்டும் என்கிற தொண்டு மனசிலே வரும். அப்படின்னு இவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசுறத நான் சொல்றேன். ஆக அன்பு என்பது பக்தி. அந்த பக்தி தான் பலகாலம் செய்த ஆன்றோர்கள் எல்லாம், திருஞான சம்பந்தரிலிருந்து இந்த அம்மா திருநாவுக்கரசர் வேலை இல்லாமல் அவங்க உழவாரப்படி எடுத்தாங்க. அதனால் அந்த அம்மா சொன்னாங்க. அதனாலே பக்தி என்பது முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு உணர்வு பக்தி எப்படி வெளிப்படும்? பக்தி எப்படி வெளிப்படும்? நான் முதல்ல ஆரம்பத்தில் அதுதான் அந்த பாடலை சொன்னேன். என்ன பக்தி? அருமையா சொல்றாரு. மெய்தான் அரும்பி, மெய் அரும்பணுமா? பூச்செடியில பூ அரும்பும். ஏன் மனிதா, உன் உடலாகிய அந்த செடியில அரும்பும். எது இருந்தா அரும்பும்? பக்தி இருந்தா அரும்பும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து. அப்பா என்ன பேச்சு, அப்படியே கூச்சமா இருக்கு. சொல்றாங்களா இல்லையா? மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என். அப்படிப்பட்ட பக்தி பெருக்கோடு அவர் சொன்னார்ல, பக்தி பெருக்கில் உன்னை நான் பாடினேன். அப்ப பக்தி இருந்தா பாடலாம், வழிபடலாம். உணர்வு இருந்தா இன்னொன்று தெரியுமா? விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமனை சோதியான். விறகுல தீ இருக்கா? இருக்கா? இருக்கு. பால்ல நெய் இருக்கா? இருக்கு. எடுத்து உடனே பால்ல நெய் எடுத்துட முடியுமா? முடியாதையா. அப்ப என்ன பண்ணணும்? பாலை தயிராக்கணும், தயிர் மோராக்கணும், மோர்ல வெண்ணையாக்கணும், அப்புறம் நெய் கிடைக்கும். ஆக பால் கெட்டுடும், தயிரும் கெடும், வெண்ணெய் ஒரு வாரம் பொறுத்து கெட்டுடும். ஆனா நெய் கெடுமா? ஏன் மனிதா, ஏன் மனிதனே, ஏன் அன்பனே, ஏன் பக்தனே, கெட்டு போகிற பாலில் பதப்படுத்தால், பக்குவப்பட்டால், ஏன் மனிதா கெட்டு போகாதே, உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். எதை போல பக்குவப்படுத்திக்கொள்? பால் போல பக்குவப்படுத்திக்கொள். பக்குவப்படுத்தி கொண்டு இறைவனை பணி செய்தால், இறைவனிடத்தை வேண்டினால், இறைவனை வணங்கினால், இறைவனை பாடினால், பாடி பறந்தால், புகழ்ந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? கெட்டு போகாத நெய் பாலில் கிடைப்பது போல பக்குவப்பட்ட உன் மனதிலே நெய் என்கிற இறைவன் கிடைப்பான். அதுதான் பாடினாங்க.
விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான். ஐயா பாடும்போது அவர் அப்படி அருமையா பாடுறாரு பாருங்க. இதுதான் தெய்வீகம் ஐயா. மாமணி சோதியான். அவனை எப்படி பார்க்கணும்? என்ன பண்ணணும்? உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்று. இந்த உணர்வு தான் பக்தி. உறவுகோல். இங்கே வந்தீங்கன்னா கங்காதீஸ்வரன் 2 நாளைக்கு வந்தால் அவருடைய உறவாளர். அப்போ பக்தி வந்துடும். வாரம் வாரம் வந்துடணும். வர முடியலன்னா மாதத்துக்கு 2 தடையாவது வரணும். அது உங்களோட ஒரு உறவு. உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமேன்றார் இறைவன். அப்பொழுது தோன்றுவான். ஆக மனம் பக்குவப்படுவதுதான் பக்தி. பக்குவத்துக்கும் பக்திக்கும் வேறு வித்தியாசமே இல்லையா? மனப்பக்குவமே பக்தி. ஆனால் அந்த மனப்பக்குவ பக்தியை சுலபமா இந்த அம்மா சுயநலம்னு சொல்லிட்டு போயிடுதுப்பா. நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க. இல்ல, அதுலேயும் பொருள் இருக்கிறது. உங்களை மயக்கிறதுக்காக சொன்னாங்க. பக்தி சுயநலம் இல்லை. என்ன அவர் வந்த உடனே பக்தியிலே பேசிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் பக்திக்கா தீர்ப்பு சொல்ல போகிறேன். இல்லை, தொண்டையும் பார்க்கணும். தொண்டுக்கு நேரம் இல்லை. தொண்டுக்கு என்னென்னா அருமையாக சொன்னார் ராமமூர்த்தி ஐயா. எனக்கு எடுத்து கொடுத்தாரு. 63 நாயன்மார்களையும் அந்த கதைகளையெல்லாம் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கார் இல்லையா? கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் தீர்ப்பை கொஞ்சம் கேட்டுக்குங்க. கண்ணப்ப நாயரை பற்றி கொஞ்சம் ரத்தன சுருக்கமாக சொன்னார். இதில் உண்மை என்னன்னா, பட்டினத்தார்னு ஒருத்தர் இருந்தார். பட்டினத்தார் ஒரு அருமையான காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு எப்படிப்பட்ட செல்வத்தையெல்லாம் துறந்து இறைவன் அவருக்கு ஓலைச்சீட்டின் மூலமாக இந்த அருமையான உன்னதமான வரிகளை உபதேசத்தை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, 63 நாயன்மார்களுடைய செயல்களுமே சிறந்த செயல்கள். இதில் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கேட்டீங்க, அதனால் நான் 3 பேரை எடுத்துக்கணுன்னாரு. 3 பேர் யாரான்னு பார்த்தா அருமையாக சொல்கிறார் பாருங்க. வாளான் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லன். தொண்டிலேயே சிவனடியார்களுக்கு நரப்பசுவாக தன்னுடைய மகனையே கொடுத்தாரே. பட்டினத்தார் சொல்றார், ஐயா அது மாதிரியான தொண்டினை என்னால் செய்ய முடியாது ஐயகோங்கிறார். வாளான் மகவரிந்து ஊட்டவல்லே நல்லன். இன்னொன்று சொல்றார் பாருங்க. மாது சொன்ன சூழால். இளமையிலேயே மனைவியை தொடாமல் தீண்டினால் திருநீலகண்டம்னு அந்த அம்மா ஒரு சொல்லிடுது. இளம் வயது எப்படிப்பட்ட வயது? இளம் வயதில் பெண்ணோடு அன்பாக அளவலாவி பேசி மகிழ்ந்து இருக்க வேண்டிய பருவத்திலே அந்த திருநீலகண்ட நாயனர் என்ன பண்ணாரு? மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன்னர். சரி, 3வது யாரை சொல்லப்பான்னு பார்த்தா ஒரு வேடுவன்யா. மிருகங்களை வேட்டையாடி அவனுக்கு அன்புன்னே நான் தெரியாதுயா. கரடு முருடமா உருவங்களை அடித்து இறைச்சிகளை பக்குவப்படுத்தி உண்ணுகிற அந்த வேடன் அவனை பற்றி பாடுகிற பொழுது காலத்தி மலையிலே அந்த குமுடி தேவருக்கும் அவனுக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது. எப்படி விறகில் தீயினனோ பாலில் படு நெய் போல அந்த காலத்தி வேடனுக்கும் கண்ணப்பனுக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது. மலையில் ஏறுகிறான், பார்க்கிறான். ராமமூர்த்தி ஐயா சொன்னது போல விதவிதமான பலகார பட்சணம், பூ, மாலை, வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது. அவன் ஏறி பார்த்துட்டு, ஐயோ எம் அரியா சொன்னாங்களே இந்த அம்மா, அரியானை அந்த நர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை. இப்படி இருக்கின்ற அந்த இறைவனை யாரோ அசுத்தம் பண்ணியிருக்காங்களே நினைக்கிறான். ஆனால் அங்கே செய்திருப்பது பூமாலைகளை போட்டு அலங்காரம் பண்ணி வாசனை திரவியங்களை எல்லாம் பார்த்து இது அவனுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்ணான்? உடனே கீழே இறங்கி ஓடி போய் பொன்முகலி ஆற்றில் இருக்கிற நீரை, ஐயோ இதெல்லாம் களையணும்னு சொல்லிட்டு வாயிலே பொன்முகலி ஆற்றை நீரை எடுத்துக்கிட்டு அந்த கொழுத்த பன்றி அடிக்கிறானா. சாதாரண பன்றி இல்லையா, இழைச்சி போயிருக்கிற பன்றி இல்லை, நோய் வாய்ப்பட்டு இருக்கிற பன்றி இல்லை, என் ஐயன் காலத்தி தேவனுக்கு கொடுக்கிற இறைச்சி உணவு. அதனாலே கொழு 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 என்று இருக்கிற அந்த பன்றியை அடிக்கிறான். அடித்து அதன் சதைகளையெல்லாம் பிதித்து அந்த தீக்கடை கோல்னுவாங்க, அந்த தீயில காமிச்சு அதை நல்லா சொல்கிறான். சுட்டு பார்த்துட்டு
அப்படியே வைக்கலாம்ல. அவன் பார்க்குறான் பாருங்க, எவ்வளோ அன்பு பாருங்க. அதை எடுத்து வாயில் போட்டு, ஆஹா இது பதமாக சுட்டுருக்குறேன்னா, அதிகம் தீயாவில் ரொம்பவும் தீப்படாமலும் இல்லை, பதமாக இருக்குதான்னு ஒரு தேக்கிலையில் வைக்கிறான். இப்படி தீகிடை கோலால் அதை பார்த்து பார்த்து பதப்படுத்தி பக்குவப்பட்டு கையில் எடுத்துக்கொண்டு, ஒரு கையில் இன்னொரு கையில் வில் எடுத்துக்கொண்டு, அப்புறம் தலையில் பூ எடுத்துக்கொண்டு, அப்புறம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, வாயில் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் அழிச்சிடறாயா. வந்து சிவகோசரி வராரு, மறுநாள் பார்க்குறாரு, ஐயோ என்ன இது, அபத்தம் 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 அப்படின்றாரு. அப்பொழுதுதான் சிவகோசரி, நான் வேகமாக போகிறேன், சிவகோசரி கனவுல வந்து, சிவகோசரி அது அபத்தம் இல்லை, நாளைக்கு வந்து ஒரு மரவா நின்றுக்கிட்டு நீ பாரு என்ன நடக்குதுன்னு பாருன்னார். மறுநாள் வந்தார், வேடப்பன் கண்ணன் வந்தான். கண்ணப்பன் வந்து பார்க்கிறான், மறுபடியும் வாசனை திரவியங்கள்லாம் இருக்கு, அவற்றை அழிச்சிட்டு முறைப்படி வருகிறான். வந்து பார்த்து பூஜித்து ஆனந்த கூத்தாடுகிறான். இறைவா இறைவா என்று சொல்லி பக்தியால் பாடுகிறான், ஆடுகிறான். ஆனால் என்னவோ இவனை சோதிக்கணும், சிவகோசரியை வர வச்சிட்டார் இல்லையா, அதனால் ஒரு கண்ணு, என்ன கண்ணு, வடது கண், அதில் வந்து குருதி வருது, ரத்தம், குருதினா ரத்தம் வருது. பார்க்குறான், ஐயோ குருதி வந்துடுதா, ஐயோ என்னையா. ஒரு அன்புடையாருக்கு யாராவது அடிபட்டுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துடிச்சிடுவீங்க இல்லையா, அந்த உணர்வு. உடனே என்ன பண்ணான், துடிக்கிறான், ஆடுறாங்கிறான், ஒன்றும் புரியல அவனுக்கு. வேகமாக இப்போ மூலிகை மருந்துலாம் வேடன் இல்லையா, மூலிகை மருந்துலாம் எடுத்து வந்து கசைக்கு அந்த கண்ணில் விடுறான், கசைக்கு விடுறான் கண்ணில். ஆனால் போகல. ஐயா சொன்னது மாதிரி இதுக்கு ஊனுக்கு ஊன் என்ற நடப்பு, தனக்கு கண் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த கண்ணை பெயர்த்து எடுத்து அந்த குருதி வருகிற கண்ணிலே அப்புகிறான். குருதி நின்று விடுகிறது, ஆனந்த கூத்தாடுகிறான், ஆனந்தப்படுகிறான். அப்புறம் இந்த ஆனந்த நிலைக்கல, கொஞ்ச நேரம் பொறுத்து இடது கண்ணிலும் குருதி வருது. உடனே பார்த்தா வலது கண்ணில் குருதி வரும்போது பயந்தவன், இங்கே கவனிங்க, இடது கண்ணில் குருதி வரும்போது அவன் பயப்படல. ஏன் பயப்படல தெரியுமா, எனக்கு இன்னும் ஒரு கண்ணு இருக்கு. இந்த தொண்டு யாருக்கே வரும், எனக்கு இருகண் போனாலும் பரவாயில்லை, எம் இறைவனாக இருக்கிற, அன்பனாக இருக்கிற, நண்பனாக இருக்கிற, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவனாக இருக்கிற மாலயன் தனக்கும் மற்றும் வானவர் தமக்கும் காக்கும் மூலகாரணமாக மூர்த்தியாக இருக்கிற, இந்த காலத்தி மலையிலே இருக்கிற மும்மூர்த்திகளில் முதல்வனாக இருக்கிற ஐயனை, எனக்கு இன்னொரு கண் இருக்கிறது, இந்த ஆனந்த கூத்தாடுகிறான். அப்பொழுதுதான் அந்த இரண்டாவது கண்ணை எடுக்கிற பொழுது இறைவனுடைய குருதி வருகிற கண்ணிலே சரியான இடத்துல பொருத்தணும் இல்லையா. அதனால தான் என்ன பண்ணான், அவன் கள்ளமில்லாத அன்பை பாருங்க, காலை எடுத்து அந்த குருதி வர கண்ணில் அந்த அடையாளம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான், தன் கண்ணை அப்படி எடுக்க முயல்கிறான். ராமமூர்த்தியை சொன்னவில்ல, கண்ணப்பன் இருக்கின்றார், அங்கே அருமையாக பாடுறாரு. சங்கன் வில்விடை பாகர் தின்னார் தம்மை ஆண்ட அங்கணர் திருக்காலத்தி அற்புதர் திருக்க என்பால் தன் கண் இடக்கும் கையை தடுக்க மூன்று அடுக்குனாக கண்ணப்பனிற்க 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 என்று கண்ணப்பனை மாறிலா வளர்த்து நிற்க இடது பக்கத்திலே என் தேவி இருக்கிறாள், உமையவள் இருக்கிறார், தோடுடைய செவியல் இருக்கிறாள். அதனாலே கண்ணப்பா நீ என்னுடைய உமையவளுக்கு இணையானவன், எனக்கு கண்ணை கொடுத்தவன், உன் அன்புக்கு மட்டுமல்ல உன்னுடைய தொண்டுக்கு நிகர் இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. ஆனால் இந்த தொண்டு செய்கிற எண்ணம் யாருக்கு வந்தது, உயிரை கொள்ளுகின்ற, மிருகங்களை வேட்டையாடுகிற, அந்த வினைகளை செய்கிற, செயல்பாட்டை செய்கிற இந்த கண்ணப்பனுக்கு அந்த அன்பை கொடுத்து அன்பின் மூலமாக அந்த அடிப்படை மூலமாக தொண்டு செய்ய வைத்தார். அதனால தான் இப்போ பாருங்க, வாளான் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழாள் இளமை துறக்க வல்லே நல்லன். அது சொல்ற அடுத்த வரி பாருங்க, நாளார் தொண்டு செய்து, அங்க ஒரு வழி போடுறாரு, தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் அந்த திருக்காலத்தி ஈசனுக்கே. எனக்கு நேரம் இல்லாதனால இந்த 3 பேரை கண்ணப்பன் சொன்னார், அருமையாக சொன்னார். அதே கண்ணப்பனை தான் கண்ண மணிவாசகர் தான் கண்ணப்பரை சொல்றார். கண்ணப்பனொப்பதோர் அன்பின்மை பார்த்தாரு, அன்போடு கூடிய தொண்டு. இந்த தொண்டு யார் செய்வாங்க, யாரால செய்ய முடியும்?
அதனால தான் ஒரு தொண்டுன்னு போட்ட. தொண்டு செய்து நாள் ஆறில் கண் இடந்து அப்பவல்லே. இந்த அம்மா சொன்னாங்க. அவையார கேட்டாங்க, எதியா பெரிது உலகத்தில்? பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ தெரியமால் உண்டியில் பிறந்தோன் கரியமாலோ அலைகடல் தேர்ந்தோன் அலகடையிலோ கலசத்துக்கு அடக்கம் கலசமோ. இப்படி சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் என்ன பண்றாரு? இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம். ஆக தொண்டர்தம் உள்ளத்திலே இறைவன் இருக்கிறான். அதனால தானே வள்ளலார் சொன்னார், எத்துணையும் வேதமுறாதிய உயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளந்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்திட சிந்தை மிக விளைந்ததாலே அதனால்தான் தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கு அடியான். அப்படிப்பட்ட தொண்டு. இது மார்கழி மாதம் இருந்தால் இன்னும் ஒரு சிறப்பு, ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். மார்கழி மாதம் இந்த அம்மா சொன்னாங்க, பாரதம் தொட்டாங்க, ராமாயணம் தொட்டாங்க. ராமகாதையில் ஒரு சிறப்பு, பட்டாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகத்தின் போது என்ன நடக்குது தெரியுங்களா? யார் யாருக்கு என்னமோ பிரித்து கொடுக்குறாரு ராமன். என்ன கொடுக்குறாரு? கிஷ்கிந்தை யார் கொடுக்குறாரு? சுக்ரீவனுக்கு. இல்லைங்க, யார் கொடுக்குறாரு? விபீஷணன். விபீஷண ஆழ்வார் கொடுக்குறாரு. விபீஷண ஆழ்வார் சொல்லும்போது சொல்லுவான், நீதியால் வந்த ஒரு நெடும் தரும நெறியல்லால் சாதியால் வந்த சிறுநெறி அறியான் என் தம்பி ஆதியாய் உன்னை அடைந்தான். அதனாலே அவனுக்கு அந்த இலங்கையை கொடுக்குறாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனால் கடைசி வரையிலே சுந்தரகாண்டம் தொடங்கி சுக்கிரவனால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லாத உலகுக்கெங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கலையும் என்னும் காட்சி சொல்லாலே தொன்றில் தொண்டை யார் கொளின் சொல்லின் செல்வ வில்லாதோர் இளைய வீர விரிஞ்சனோ விடைவல்லானோ இவன் சிவபெருமானோ திருமாலோ இவனை எனக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னு ராமனே வியந்து பார்க்கிற அளவிற்கு தோன்றினான் அனுமன். அப்படி கடைசி வரைக்கும் தொண்டு பண்ணானே, அனுமனுக்கு ஒன்றுமே இந்த ராமன் தரலையா அப்படின்னு பார்த்தாங்க. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, கிருஷ்ணன் கூட்டிட்டீங்க, இலங்கையார் விஷயம்னு கொடுத்துட்டீங்க, அங்கதன வாலி பையனை கூட்டு வந்து உடைவாள் கொடுத்து நீ ஒரு அரசாட்சி பண்ணுன்னு சொல்லிட்டீங்க, குறுநிலத்தை கொடுத்துட்டீங்க. ஆனால் கடைசி வரை சுந்தரகாண்டத்திலிருந்து உங்க கூடவே இருந்து உன்னுடைய வெற்றிக்கு துணைகின்றானே அனுமன், சொல்லின் செல்வன், அவனுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு மக்கள்லாம் கேட்குற மாதிரி இருந்தது. சீதாதேவி எப்பவுமே உணர்ந்தவர்கள், அதை அந்த மக்களுடைய அவையில் எண்ணத்தை உணர்ந்த, அதில் தான் அதுதான் கற்பு. கற்புனா வேற ஒன்றும் கிடையாது. அசோகவனத்தில் இருக்கும்போது அனுமன் சொல்கிறான், என் மேலே உட்காந்துக்கமான்னு, நான் இட்டு போய் விட்டுறேன், சுலபமாக போச்சுன்னா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, உன் தோல் மேலே உட்காந்துக்கிட்டு தப்பு இல்லைப்பா, ஆனால் உன் மேலே தோல் மேலே உட்காந்துட்டு நான் வந்துட்டா என்னை பற்றி தெரியணும், எங்கள் வீட்டுக்காரை பற்றி தெரியணும்ல. எல்லை நீத்தை உலகங்கள் யாவையும் சொல்லினால் சுடுவேன், அது என் தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன்னா. அப்படிப்பட்ட கற்பு திறம் கொண்டு அந்த சீதையை பார்க்குறாங்க. ஐயோ அனுமனுக்கு கொண்டு செய்யலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தான் அணிந்த முத்து மாலை கொண்டு போய் அனுமனுக்கு போட்டாங்க. அப்போ தான் பார்க்குறவங்களாம் சீதாதேவி அணிந்திருந்த முத்து மாலையை அனுமனுக்கு கிடைச்சிருக்கு, இதை விட ஒரு பெருசான்னு எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. ஆனால் அனுமன் என்ன தெரியுமா பண்ணா, அந்த முத்து மாலை எடுத்தான். பார்த்தாங்க, ஐயோ கற்பு கரசி நம்முடைய சீதா கொடுத்த மாலையை கழற்றியே, போடலாமா கழட்டலாமா? கழட்டின மட்டும் இல்லை, ஒவ்வொரு மணியாக கட்சி துப்புறாயா, கடிச்சான் துப்புறான். ஜாம்பவான் பார்க்குறாரு, டேய் அனுமா உனக்கு என்ன பைத்தியமாடா, அம்மா கொடுத்தாங்க, என் தேவி என் தேவன் சொல்லி ராமனை சீதையை வணங்கி நீ அவங்க கொடுத்த பொருளை நீ கடிக்கலாமா, நீ நியாயமா அப்படின்னு ஜாம்பவான் கேட்குறாரு. பதிலே சொல்லலை. எல்லாம் கேட்குறாங்க, பதிலே சொல்லலை. கடிச்சு ஒவ்வொரு மணியாக தூவி பார்த்துட்டு கீழே போட்டான். அப்போ தான் ஜாம்பவான், நீ செய்ததெல்லாம் நல்லது, ஆனால் கடைசியில் இதை மாதிரி பண்ணிட்ட, நியாயம் இல்லைன்னு சொல்லும்போது தான் ஏன்பா கடிச்சேன்னு அப்போ தான் சொல்கிறான், சார் இந்த மணி ஒவ்வொரு மணியும் பார்த்தேன், ஒவ்வொரு மணியிலும் கடிச்சன, அதில் என் தேவியும் என்னுடைய ராமனும் என்னுடைய கற்பு கரசியாக என் தேவியும் இருக்கிறாங்களான்னு பார்த்தேன், ஒரு மணியில் கூட இல்லையா, ஒரு மணியில் இருந்தால் கூட அந்த மணியே நான் சூட்டின்னு இருப்பேன். என்னுடைய ராமனும் அறத்தின் நாயகனாக இருக்கிற இப்பிறவியில் இனியொரு மாதரை என் சிந்தையிலும் தொடேன் என்று சொல்லுகிற அந்த ராமன் இல்லை, கற்பு கரசியாக இருக்கிற சீதையும் இல்லை, சீதையும் ராமனும் இல்லாத இந்த மாலை எனக்கு எதற்கு என்று வீசினேன். அப்பதான் சொல்ல ஜாம்பவன், அப்ப நான் உடம்புல இருக்காரா, உன் உடலில் இருக்கிறாரான்னு போது தான் அன்பினாலே அந்த செயலை அறிவினால் செய்கிறான். அப்படி இந்த மார்பை பிடிஞ்சு காட்டுறான்.
ராமனும் சீதையும் பட்டாபிஷேக கோலத்தோடு அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் கம்பன் எழுதுகிறான். இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். கம்பன் எழுதுகிறான் பாருங்க. அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைமால் ஏந்த இருவரும் கவரி வீச. நன்றி கடன். இந்த ராமாயணம் எழுதுவதற்கு காரணமாக இருந்த வெண்ணை நல்லூர் சடையன் வள்ளல் அந்த கிரீடத்தை மௌலியை கொடுக்க குலக்குரு வசிஷ்டனே புனைந்தான் மௌலின்னு கம்பன் முடிக்கிறான். 12,000 பாடலுக்கு ஒவ்வொரு பாடலை ஒவ்வொரு 100 பாடலுக்கு வைக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு செய்நன்றி மறவாது. ஆக இந்த தொண்டர் தம் உள்ளத்து இறைவன் இருக்கிறார். இது யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் பக்தியால் பாடுகிற வழிபடுகிற ஒரு உள்ளத்திலே இறைவன் இருக்கிறான். ஆனால் அது வெளிப்படுவது இல்லை. அதுதான் இவங்க சுயநலம். ஆனால் தொண்டிலே இருப்பது. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிறேன். வழியில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய கல் இருக்கு. முன்னில் போனவர் பார்த்தாரு, யாரோ தெரியல வழியில் கல்லை போட்டாங்கன்னு கல்லை ஒதுங்கி போயிட்டார். அடுத்தவர் வந்தார், கொஞ்சம் கூட அறிவே இல்லைப்பா, எவனோ வழியில் கல்லை போட்டாம்பான்னு சொல்லிட்டு திட்டிட்டு கல்லை தாண்டி போயிட்டார். 3ஆவதாக ஒருத்தர் போனார், யாரா வழியில் கல்லி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நம்பினாரு. தன்னால் முடிஞ்சவாறு அந்த கல்லை தள்ளனா கீழே பண முடிப்பு இருக்குது. அந்த அரசன் சோதிக்கிற நாட்டு மக்களினுடைய நிலவரம் எப்படி இதுன்னு பார்க்கறதுக்காக கல்லுங்கீழே ஒரு பண முடிப்பு வச்சிருக்கிறான். யாருக்கு அந்த பணம் கிடைச்சது? தன்னால் முடியும் என்கிற ஒரு செயலாக்கம் இருக்கிறதே, அந்த செயலாக்கம் தான் தொண்டு. அது கல்லை தள்ளினால் அவனுக்கு என்ன வரப்போகிறது என்று பயன் கருதினானா? அதுதானே வள்ளுவர் சொல்றார், பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிதுன்னு வள்ளுவர் சொல்றார். அதனாலே அன்பர்களே, தொண்டு பெரியது, பெரிது தொண்டுதான் பெரியது, அந்த தொண்டுதான் சிறந்தது என்று இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக சொல்லி ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். படிக்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு என்ன பண்ணுறாங்க, வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுப்பாராங்க அப்பா. நல்ல படித்தான், நல்ல ஆளாகனான், நல்ல வேலைக்கு போனான். நல்ல வேலைக்கு போயிட்டு மாதம் சம்பளம் வந்தது சார். மாதம் சம்பளம் வந்தது. ஓடோடி சம்பளத்தை வாங்கின்னு வந்தான். சம்பளத்தை வாங்கி வந்து யார்கிட்ட கொடுத்தான் தெரியுமா? அம்மாவன்ட்ட கொடுத்தான். நல்லா கவனிங்க, உங்களுக்கு அதான் சொல்கிறேன். அம்மாவன்ட்ட கொடுத்தான். அம்மா என்ன பண்ணாங்க, ஐயோ நம்மக்கிட்ட கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு பையன் பெருமைப்பட்டு அந்த சம்பளத்தை வாங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்களா? இல்லை, அவங்ககிட்ட சொல்கிறாங்க, டே கண்ணா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்தில் உழுது மூட்டை தூக்கி உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு நீ படிக்கிற போதெல்லாம் 1000 கொடுத்து அனுப்பிச்சாரடா. அவர் கையில் போய் இந்த பணத்தை கொடுத்தா அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். பையன் அம்மாவண்ட கொடுக்கணும்னு நினச்சி நல்லது. அம்மா அதை ஏற்றுக்காம அப்பாவண்ட கொண்டாந்து கொடுக்க சொன்னது அவங்களுடைய குணம், பையனுடைய குணம். அதை விட ஒரு படி அம்மாவின் குணம். அப்புறம் பையன் பதில் சொல்கிறான் பாருங்க, நான் ஏன் அப்பாவண்ட தரல தெரியுமாம்மா? அம்மா, கொடுக்கும்போது அவர் கை மேலே இருக்குமா, வாங்குற என் கை கீழே இருக்குமா? ஐயோ, இன்றைக்கு நான் பணம் படைத்து விட்டேன்னு, சம்பளம் கிடைத்து விட்டது என்று அப்பாவண்ட கொடுத்தோம்னா அவர் கை கீழே வந்துடும், என் கை மேலே போயிடும். அதனாலே என் தந்தையினுடைய கையை ஒருபொழுதும் தாழ விடமாட்டேன் என்கிற அந்த சமுதாயம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது போன்ற இலக்கியங்கள், இது போன்ற சொற்பொழிவுகள், இது மாதிரி பட்டிமன்றங்கள், இது போன்ற நீங்கள் சுவைஞராக கேட்கின்ற உங்களால் இது நிலைத்திருக்கிறது என்று சொல்லி, வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க்க நான்முறை அறங்கள் ஓங்க ரற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி, ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க செய்ர் அடியார் எல்லாம் என்று சொல்லி, குருவாய் அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லி, இம்மையில் இறைவனை அடைய மிகச் சிறந்த வழி, பக்தியை காட்டிலும் ஒரு அளவு சிறந்தது தொண்டே என்று சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.